தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். உங்களுக்கு தேர்தல் வரும்போது இதை அறிவிக்கிறதுனால இந்த வாக்கு அறுவடை தான், வேற ஒன்றும் இதில் இல்லை. அக்கறை இருந்தால் முன்னாடியே அறிவிச்சிருக்கணும். சொல்ற மாதிரி பெரிய நிதி சுமையில தான் இது போய் நிறுத்தும். இது ஏற்கனவே இருக்கிற கடனோடு கூடுதலாக கடன் ஆகும், அவ்வளோதான். சரி, இப்போ நீண்ட நாள் இருந்த கோரிக்கையை நிறைவேற்றியதுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி. இவங்க வலுவான ஒரு அமைப்பா இருக்காங்க, ஜாக்டோஜியோ. அதுல பல லட்சம் வாக்குகள் இருக்கு. ஒருவேளை அதை நிறைவேற்றல, எதிராக திரும்பிச்சுன்னா பெரிய பாதிப்பு ஏற்படும் நினச்சி இதை நிறைவேற்றிட்டாங்க. துப்புரவு தொழிலாளர்கள்லாம் அவங்களுக்குன்னு ஒன்றும் இல்லை, ஒரு வலுவான அமைப்போ இதுவும் இல்லை. சம வேலை சம ஊதியம் கேட்டு ஆசிரியர் போராடுறவங்களையும் ஒரு பொருட்படுத்துகிற மாதிரி இல்லை. அந்த கோரிக்கையும் நீண்ட காலமாக இருக்குது. இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் நிறைவேற்றி தருவோம்னு சொன்னது தான். தேர்தல் அறிக்கையிலே, கடந்த முறை தேர்தல் அறிக்கையிலே இதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம்னு கொடுத்தது தான். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு தான் போராடுறாங்க. அது செய்ய மாட்டாங்க. ஏன்னா நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற நிர்வாக சீர்கேடு, மாற்று பொருளாதார பெருக்கம் இல்லை. வரி இன்னொன்று சாராயம் தான் இருக்குது. அதில் சொத்து வரி, மின் கட்டண உயர்வு, இந்த மாதிரி அத்தியாவசியத்தில் உயர்த்தி தான் நம்ம மக்களை சுரண்டி தான் இந்த இதை செய்ய வேண்டியது இருக்கு. வீதியில போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள், வீதியில போராடுறாங்க செவிலியர்கள், வீதியில போராடுறாங்க துப்புரவு பணியாளர்கள். எந்த தாய்மாரும் 1000 ரூபா கொடுங்க வீட்டுக்குன்னு வீதியில போராடல. எந்த தங்கையும் 1000 எங்களுக்கு கொடுங்கன்னு புதுமை பெண் திட்டத்துல கொடுங்கன்னு கேட்கல. எந்த தம்பிகள் தமிழ் மகன் எங்களுக்கு 1000 கொடுங்கன்னு கேட்கல. இதெல்லாம் வாக்கு பறிக்கிறதுக்கான நுட்பம் தானே. பிஜேபி மொத்தமா பீகார்ல 10,000 போட்டுச்சு பெண்களுக்கு. உங்களுக்கு மொத்தமா 10,000 வங்கி கணக்குல போட்டுச்சு. இது மாசம் 1000 போட்டு ஒரு ஆண்டுக்கு 12,000 கொடுக்குது. ரெண்டு வாக்குக்கான காசு தான்.